கடந்த 2 நாட்கள் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து நம்மளை உற்சாகப்படுத்தின அருமையான பிரதர் டேனியல் டேவிட் அவர்கள் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பெரிய பாத்திரம். பார்க்கறதுக்கு ஆளுக்கு சின்னவரை தெரிந்தாலும் ஆமேன். வெளிநாடுகளில், ஐரோப்பா நாடுகளில் வெள்ளைக்காரர்கள், சீனர்கள், மற்ற மொழி பேசுகிறவர்கள் நம்ம அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை, வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர்கள் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர்கள் கூட இருக்கிறார். ஆப்பிரிக்கா நாடுகளில் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். இதனால் நம்ம மத்தியில் இருக்கிற பெரிய மகிழ்ச்சி. மாலையிலும் கூடி வருவோம், கர்த்தருடைய வார்த்தையை அவர் மூலமாய் நாம் கேட்போம். ஆமேன். சில நேரங்களில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும். ஆமாம், சில நேரங்களில் நீங்கள் வார்த்தையே தீர்க்க தரிசனம் தான், பேசுகிறது தீர்க்க தரிசனம் தான். எப்படி நாம் அதை ரிசீவ் பண்ணுறோமோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரே ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. அப்படியே 2 கையை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. ஷேகரமந்தரவோ ஷேகடரவரபா ரொந்தரபோ ஷேகரபே கரலஹந்தரல ஷிகண்டரபரபா ரொக்குபஹந்தரல சகிதிரிபி ஷிகடரபா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. சொல்லுவோமாம். நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறேன். காலமெல்லாம் சுமக்கின்றீ. கரம் பிடித்து நடத்துகிறேன். காலமெல்லாம் சுமக்கின்றீ. நன்றி 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 நன்றி. நல்லவரே, அப்படியே சொல்லுங்க அவரை பார்த்து. வல்லவரே,
பிடித்து நடத்துகிறேன் காலமெல்லாம் சுமக்கின்றே நன்றி நன்றி நன்றி. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. உங்களை போல ஒருத்தர் இல்லவே இல்லை ஆண்டவரே. உமக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. ஒருவராய் சகலத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமுள்ள கர்த்தாதி கர்த்த, ராஜாதி ராஜா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். This morning we bring every bit of worship to you, Lord. எல்லா ஆராதனையும் உமக்கு தருகிறோம் அப்பா. இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசும். ஷக்குரா மஹாந்தரிலே ஷேகதரபா. Thank you அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரத்துக்கு முன்னாடி ஏசப்பாக்கு ஒரு நல்ல கைத்தட்டுதல் கொடுப்போமா? நான் முதல் நாளில் சொன்னேன், நம்ம ஏசப்பாக்கு கை தட்டும் போது என்ன எப்படி தட்டணும்? தலைக்கு மேலே ஏசப்பாக்கு நம்ம கை தட்டுவோம். கை தட்டும் போது இன்னொன்று செய்ய சொன்னேன். என்ன சொன்னேன்? அந்த பேரை சொல்லி கையை தட்ட சொன்னேன். அந்த ஏசு ஏசுன்னு சொல்லி அந்த பேரை சொல்லி கையை தட்டுங்க. ஒரு 10 செகண்ட் இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்தை, கால் அவுட் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ. நேற்று இந்த மீட்டிங்கில் வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த சபைக்கு அந்த எல்லையே கிடையாது. தொடர்ச்சி நீங்கள் இடிப்பீங்க கட்டுவீங்க, இடிப்பீங்க கட்டுவீங்கன்னு ஆண்டவர் நேற்று தெளிவாக சொன்னார். இடிப்பீங்க கட்டுவீங்கன்னா என்னன்னா, எவ்வளோ வந்தாலும் பத்தலை, இடம் பத்தலை என்ற அளவிற்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள். அங்கிருந்து நீங்கள் திரும்பி திரும்பி அதை பெரிதாக்கி கொண்டே இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கர்த்தர் உங்களை கொண்டு போறாரு. இதுவரைக்கும் பார்க்காத தேவ மகிமையை இந்த சபையின் மூலமாய் சவுத் தமிழ்நாடு பார்க்க போகிறது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்பி ஆண்டவரை துதிப்போமா? நல்ல கைகளை தட்டி. இந்த காலையில் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு நான் போக போகிறேன். இட்ஸ் நாட் ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு சத்தியம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண சொல்கிறாரு, ஞாபகப்படுத்த சொல்கிறாரு. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஆனால் தொடர்ச்சி நம்ம அதை ஞாபகப்படுத்தப்பட்டால் அது நமக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமென்னு சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. தமிழ்ல எப்படி இருக்கும்? சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் படிச்சீங்கன்னா இட் சேஸ் லைக் திஸ், த மெசேஜ் ஆஃப் த கிராஸ். சிலுவையின் செய்தி. சிலுவையின், சத்தமாக சொல்லுங்க, சிலுவையின் செய்தி அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அதுதான், சிலுவையின் செய்தி. கெட்டு போகிறவளுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஆங்கிலத்தில் இப்படி இருக்கு, இட் இஸ் த பவர் ஆஃப் காட். அது தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல ஒரு செய்தியை பார்க்கிறோம். என்ன செய்தி? என்ன செய்தி? சிலுவையின் செய்தி. 2 விதமான கூட்டத்தை பார்க்கிறோம். ஒரு கூட்டம்
கெட்டு போகிற கூட்டம். யார் கெட்டு போகிற கூட்டம்? யோவான் 3:16 சொல்லுது. என்ன சொல்லுது யோவான் 3:16? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். நல்லா கவனிங்க. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்ப கெட்டு போகிறவர்கள் யார்? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள். அவங்க யாரு? பைபிள் சொல்லுகிறது கெட்டு போகிறவர்கள். அவர்களுக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. சிலுவையை பற்றி சொல்லும் பொழுது பாஸ்டர் வந்து நின்று சிலுவையின் மேன்மையை பற்றி பேசும் பொழுது அவங்களுக்கு இந்த செய்தி பைத்தியமா இருக்கிறது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இதுதான் தேவ வல்லமை. ஹalleluya. நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. It is the power of God. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனமும் வல்லமையை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையில் ஒரு 42 தேசங்களில் ஊழியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சாரு. நான் போன எல்லா இடத்துலையும் ஜனங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசைனா எப்படியாவது வல்லமையை அனுபவிக்கணும், வல்லமையை செயல்படுத்தணும்னு. ஆனால் நான் ஒன்று கண்டுபிடிச்சேங்க, வல்லமை எங்கேயுமே இல்லை. வல்லமை எங்க இருக்குதுன்னா சிலுவையின் செய்தியில தான் வல்லமை அடங்கி இருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் காட். த மெசேஜ் ஆஃப் த கிராஸ் இஸ் த பவர் ஆஃப் காட். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் விசுவாசிக்கிற இந்த காலை ஆராதனையில் நான் சிலுவையை பற்றி பேசுகிற இந்த நேரத்தில் தேவ மகிமை, தேவ வல்லமை உங்களை தொட போகிறது. இந்த இடத்துல அசைவாட போகிறது. இதுவரைக்கும் பார்க்காத அற்புதங்களை உங்கள் சரீரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஒவ்வொரு முறையும் சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையில் நமக்காக பலியான நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அங்கிருந்து செய்திகள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு செய்தியை உங்க முன்னாடி ஞாபகப்படுத்திட்டு நான் போக விரும்புகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Galatians chapter 3 verse 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்ல கவனிங்க. யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், ஒரு என்ன சொல்றது, ஹையஸ்ட் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனிதனை மரத்தில் தூக்கி போடுவாங்க. அதுவும் அறைக்குள்ள இல்லை, வெளியரங்கமாக. இன்றைக்கும் சவுதி அரேபியாலாம் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அவனை என்ன பண்ணுவாங்கன்னா தெருவில் ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்துட்டு மரத்தில் அவனை தூக்கிலிடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊரில் போகிற வர ஜனலாம் அந்த மனுஷனை பார்த்து சொல்லுவாங்களாம், இவன் எவ்வளோ பெரிய பாவி, சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிற பழக்கம் இன்றைக்கும் சில முஸ்லீம் நாடுகளில் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. எத்தனை பேர் நம்புறீங்க கிறிஸ்து நமக்காக சாபமாகி? சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாகி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து உனக்காக சாபமாகி. அவர் எந்த பாவமும் செய்யல, அவர் நமக்காக பாவமாகி நமக்காக அவர் சாபமாகி. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அதோடு நிறுத்தாம நம்ம என்ன பண்ணாராம்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மீட்டு கொள்வார் அல்ல, மீட்டு கொண்டார். நம்ம ஆண்டவர் மீட்டு கொள்ள போகிறவர் அல்ல, நம்மை ஆண்டவர் ஏற்கனவே மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் மீட்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவன்.
நான் மீட்கப்பட போகிறவன் அல்ல, நான் மீட்கப்பட்டவன். நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்காக என்ன ஆனாரு? சாபமாகி நம்ம நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்ம என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார் அப்படின்னு இருக்கும். சாபத்திலிருந்து நம்ம விடுதலை செஞ்சாருன்னு சொல்லல, சாபத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டார். ஏன் சாபத்திலிருந்து நம்ம விடுதலை செஞ்சார்னு ஏன் சொல்லல? ஏன் மீட்டு கொண்டார் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? ஓகே, விடுதலைனா என்னங்க? விடுதலைனா என்ன? ஒரு மனிதனை கட்டி வைத்திருக்கிறார்கள், அவனை கட்டவிழ்த்தா என்ன நடக்குது? ஆமாவா? நான் சொல்றது சரியா? பேசுங்க. சிறைச்சாலையில் ஒரு மனுஷனை அவனை வெளியே கொண்டு வந்து என்ன சொல்றாங்க? விடுதலை கிடைச்சிடுச்சு. அடக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதன் வெளியே வந்துட்டு அவனை விடுதலை. ஆனா மீட்புனா என்ன அர்த்தம்? மீட்புக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இங்க ஆண்டவர் நம்ம சாபத்திலிருந்து விடுதலை செய்யல, சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். மீட்புறதுன்னா என்ன? நான் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். என் டெஸ்டிமனி நான் முதல் நாளே நான் சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பஸ் ஸ்டாண்டில் போய் மூட்டை தூக்குவார். எங்கள் அம்மா காட்டுக்கு போய் விறகு பொறுக்கிட்டு வந்து சமைப்பாங்க. எங்கள் அம்மாவுடைய அம்மா இந்த கறி குழம்பெல்லாம் செய்து சாராய கடையில் போய் விற்பாங்க. எப்படியோ 3 பேர் கஷ்டப்பட்டதான் எங்கள் 4 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு. அப்படி ஒரு கடினமான ஒரு பேக்ரவுண்டில் தான் நான் வளர்ந்தேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அர்ஜென்ட்டாக காசு வேணும் அப்படின்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அவங்கக்கிட்ட இருந்த ஒரே ஒரு மூக்குத்தி தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வைப்பாங்க. 100 ரூபா 50 ரூபாய்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு காசு எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. திரும்பி எப்போ அந்த காசு கிடைக்குமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி அந்த அடகு கடையில் கொடுத்துட்டு அந்த நகையை வாங்குறாங்கல்ல, அப்போ சொல்லுவாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னா, எங்கள் ஊர் தமிழ் ரொம்ப கேவலமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, மூட்டுன்னு வர போகிறேன்னுவாங்க. எங்கம்மா போகிறீங்க? நகையை மூட்டுன்னு வர்றது. உண்மையான தமிழை மீட்டு கொண்டு வருவது. இப்போ மீட்புனா என்னன்னா, அதுக்குரிய விலைக்கிரயத்தை கொடுத்து அதை எடுப்பது தான் மீட்பு. இயேசு கிறிஸ்து நம்ம சாபத்திலிருந்து விடுதலை செய்யல, சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதற்குரிய விலைக்கிரயத்தை ஆண்டவர் செலுத்தி நம்மை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறாரு. தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் சாபத்திலிருந்து விடுதலை செய்யல, சாபத்திலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறாரு. அதற்குரிய விலைக்கிரயத்தை அவர் செய்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. Jesus has paid the price to redeem us. என்ன விலைக்கிரயம்? நீங்க பைபிள் படிச்சா நமக்கு புரியும். ஆண்டவர் படைச்சதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னாரு? நல்லது. அவர் படைச்சா அது நல்லது மட்டும்தான் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், என் ஆண்டவர் நல்லவர். அவரிடத்து ஏதாவது வந்தா அது நல்லதா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது. தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். ஆமென் சொல்லுங்க. அவரிடத்தில் இருள் இல்லை. ஹல்லேலூயா. அவரிடத்தில் தீமை இல்லை, அவரிடத்தில் வியாதி இல்லை, அவரிடத்தில் வறுமை இல்லை, அவரிடத்தில் கஷ்டம் இல்லை. தீமையை பார்க்காத ஒருவர் அவர். அவர்கிட்ட இருக்கிறது தான் அவரால் கொடுக்க முடியும். அவரிடத்தில் இல்லாததை அவரால் கொடுக்க முடியாது. அவர் கொடுத்தா பைபிள் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும்
ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்திலிருந்து வந்தா அது நன்மையா இருக்கும். அவரிடத்திலிருந்து வந்தா அது பூரணமா இருக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலையில நான் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய மனுஷனாய் தீர்க்கதரிசியாய் நின்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நன்மையானதும் பூரணமானதும் உங்களை தேடி வருகிறது. உங்கள் குடும்பத்தை தேடி வருகிறது. பிதா ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து, the father of light. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் செஞ்சா அது நல்லதா தான் இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அவர் ஏதாவது படைச்சா அது நல்லதா தான் இருக்கும். அவர் ஏதாவது கொடுத்தா அது நல்லதா தான் இருக்கும். நன்மையானதா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிற யாவருக்கும் நன்மை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஓ ஹalleluya. நல்ல கையை தட்டி உற்சாகமாக அந்த நல்ல ஆண்டவரை worship பண்ணுங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரே படைச்ச எல்லாமே நல்லதா தான் படைச்சாரு. அவர் படைப்புல தீமை இல்லவே இல்லை. எப்போ ஆண்டவர் இந்த பூமியை சபித்தாரோ, ஆண்டவர் மனுஷனை சபிக்கல, பூமியை தான் சபிச்சாரு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் யாரை சபிச்சாரு, ஆதாம சபிச்சாரு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் பைபிளை நீங்க தெளிவா படிச்ச புரியும். ஆண்டவர் ஆதாம சபிக்கல, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஆண்டவர் ஒரு முறை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அதை மாற்றவே மாட்டாரு. ஒரு ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதித்த பிறகு திரும்பி சபித்திருந்தால் அவர் ஆண்டவராக இருந்திருக்க முடியாது. ஏன்னா நன்மையும் தீமையும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது. ஆமென்னு சொல்லுங்க. ஒரு முறை ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டால் அவன் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு ஆமென்னு சொல்லுங்க. ஆகையால் தான் ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ இல்லை, பூமி சபிக்கப்பட்டிருக்கும். எப்போ அந்த பூமி சபிக்கப்பட்டதோ அப்போதான் முட்கள் வளர ஆரம்பிச்சது. இப்போ நம்ம பார்க்குற இந்த முள்ளெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஆண்டவர் இந்த பூமியை சபித்ததினால் வளர்ந்த ஒரு விஷயம்தான் முள். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு, சாபத்தினால வந்த அந்த முள்ளை ஒரு கிரீடமா மாற்றி அவர் தலையில கிரீடமாய் சூட்டி கொண்டாரு. அந்த முள் அவருடைய தலையில போய் ரத்தம் வெளியே வரும்போது ஒரு மனுஷனாலையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு வேதனை வலி இருந்தது. அப்போ அவர் மனசுல போன்றது எல்லாம் என்ன தெரியுமா, இதுதான் என் மகனை சாபத்திலிருந்து மீட்பதற்கு நான் செலுத்துகிற விலைக்கிரயம். இதுதான் என் மகளை சாபத்திலிருந்து மீட்பதற்கு நான் செலுத்துகிற விலைக்கிரயம். This is the price that I am paying to redeem my children. ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலுவையிலிருந்து ஒரு செய்தி உன்னை நோக்கி வருகிறது. என்ன செய்தி? அவர் உனக்காக சாபமானார். அவர் உன்னை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டாரு. இனி சாபம் இல்லை, இனி சாபம் இல்லை, இனி சாபம் இல்லை. ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை இன்னும் அழகா இருக்கு. என்ன அழகா இருக்குன்னா, நியாய பிரமாணத்தின் சாபத்தினின்று
நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு சாபமும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அப்ளிகேஷன் கிடையவே கிடையாது. ஆண்டவர் அந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டாரு. வாயை திறந்து சொல்லுங்க, இனி என் வாழ்க்கையில சாபம் இல்லை. சில நேரத்தில் வேதனையா இருக்கும். ஜனங்க ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் சாபம் 10 வருஷம் விசுவாசிங்க வந்து கேட்பாங்க, சாபத்தை உடைச்சி ஜெபம் பண்ணுங்க பிரதர். மனுஷ சாபத்தில் இருக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று, அவனுக்கு ஏசு யாருன்னு தெரியல. கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா சாபம். 2, இயேசுவை தெரிஞ்சு உள்ள வந்துட்டானா கலாத்தியர் 3:13 தெரியல. என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இந்த 2 விஷயத்துல தான் ஒரு மனுஷன் சாபத்துக்குள் இருக்கிறான். ஆனா எப்போ இந்த அறிவு வந்துடுச்சோ, கிறிஸ்து எனக்காக சாபமாகி என்னை சாபத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டார். அதற்குரிய விளக்கிரயத்தை அவர் சிலுவையில் செலுத்தி நீங்களாக்கி, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார் அப்படின்னு ஒரு மனுஷன் வாயை திறந்து சொன்ன உடனே இந்த சாபம் எங்க ஓடுதுன்னு யாருக்குமே தெரியாது. திரும்பி பார்த்தா அந்த சாபம் வராது. நன்மையும் கிருபையும் மட்டும்தான் திரும்பி பார்த்தா வரும். ஒரு ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேங்க, உங்களை பார்த்து சாபம் உங்க மேல வர சான்ஸே இல்லைங்க. உங்க பிள்ளைங்களை சாபம் தொடவே முடியாது. உங்க பிசினஸ் சாபம் தொடவே முடியாது. ஆண்டவர் உங்களை சாபத்தில் மீட்டு கொண்டார். ஓகே, கவனிங்க. கிறிஸ்து நமக்காக பேசுங்க சாபமாகி நம்ம என்ன பண்ணிட்டாரு? சாபத்திலிருந்து. ஏன் கிறிஸ்து நமக்காக சாபமானார்? ஏன் கிறிஸ்து நம்மை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார்? ஏன்? அடுத்த வசனம் 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 3:14. இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாதியை பிலீவ் பண்ணுவாங்க. இந்த 13ஆம் வசனத்தை நிறைய பேர் பிலீவ் பண்ணுவாங்க. கிறிஸ்து எனக்காக சாபமாகி கிறிஸ்து என்னை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார் நிறைய பேர் நம்புவாங்க. ஆனால் அதை தொடர்ச்சி படிக்க மாட்டாங்க. ஏன் அவர் நமக்காக சாபமானார்? ஏன் நம்மை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார்? எதற்காக? 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு. புறஜாதிகள் யாருங்க? நம்ம தான். இந்தியால பிறந்த அத்தனை பேருக்கும் புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சுருக்கமா சொல்லணும்னா என்னன்னா, கிறிஸ்து எனக்காக சாபமாகி என்ன சாபத்தில் மீட்டு கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்காளரா என்ன அவர் மாத்திட்டாரு. ஆமென்னு சொல்லுங்க. இயேசு உனக்காக சாபமாகி உன்னை சாபத்தில் மீட்டு கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாக உன் மீது உன் குடும்பத்தின் மீது வரும்படியாக இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. உங்க மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. யாரையாவது பார்த்து கை கொடுத்து ப்ராஃபஸி சொல்லுங்க. அவர் உனக்காக சாபமாகி, சத்தமா சொல்லுங்க, உனக்காக சாபமாகி உன்னை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உனக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன் மேல் இருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. The blessing of Abraham. ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஐ சென்ஸ் அந்த இன்பமான பிரசனத்தை என்னால் உணர முடிகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. Thank you Holy Spirit. See, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. ஆனா பிரைமர்லி அப்படின்னா முக்கியப்படுத்தின 7 ஆசீர்வாதம். இன்னைக்கு அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி ஹைலைட் பண்ணி ஜெபிக்க போறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. நம்பர் 1 ஒன்று என்னது? கமான், வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இன்னொரு முறை சொல்லுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. தமிழ்ல வந்துட்டு ஜாதி அப்படின்னு இருக்கும். ஆங்கிலத்தில் நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். ஒருவேளை நீங்க வீட்டில் போய் அதை பிராக்கெட் போட்டு எழுதிக்கிங்க. இனிமே பைபிளை படிக்கும் போது இப்படி சொல்லுங்க, நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 1 என்னங்க? நான் உன்னை பெரிய தேசமாக்கி. 2வது, உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென்னு சொல்லுங்க. 1, நீங்க வேகமா பேசணும். 1 உன்னை, 2வது, 3வது உன் பேரை உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆங்கிலத்தில் எப்படி கால்? மேக் யுவர் நேம் கிரேட். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பெரிதாக்குவேன். 4, நீ ஆசீர்வாதமாய். 4வது என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 5, உன்னை உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நான் ஆசீர்வதிப்பேன். 6, உன்னை சபிக்கிறவனை உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். நான் சபிப்பேன். 7வது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் மூலமாய் உனக்குள் உன்னை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த 7 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வரும்படியாக கிறிஸ்து சிலுவையில் உனக்காக சாபமாகி உன்னை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டு இந்த ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படி அவர் இப்படி செய்தார். 1 என்ன? நான் உன்னை பெரிய தேசமாக்கி. ஆபிரகாம் தனிமையா இருக்கும்போது அழைத்தார். அதுக்கு பிறகு அவனை ஒரு தேசமாய் மாற்றினார். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் அவருடைய வார்த்தையை டிக்ளேர் பண்றேன். உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு தேசமாய் வைப்பார். இங்க தனியா நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கும் போது உங்களை ஒரு தேசமா பார்க்கிறாரு. இயேசு நம்மோடு சபை, தூத்துக்குடி சபையை பார்க்கும் போது ஒரு தனி சபையா பார்க்காம ஒரு தேசமாய் அவர் பார்க்கிறார். 2வது, நான் உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரசன்ட் கண்டினியூவேஷன். தமிழ் எப்படி சொல்றது? இப்பொழுதும், நிகழ்காலத்திலும், எதிர்காலத்திலும். பிரசன்ட் கண்டினியூவேஷன் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்த வாரம் ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்த வருஷம் ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 5 வருஷம் விட்டுட்டு வந்து கேட்ட ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 10 வருஷத்துக்கு பிறகு அவர் சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 25 வருஷம் விட்டுட்டு வந்தாலும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை நான் உன்னை ஆசீர்வதித்து. இட்ஸ் a present continuation. ஹல்லேலூயா. ஆகையால் தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அவர்கிட்ட வந்தா ஒரு முறை அவர் ஆசீர்வதிச்சிட்டார்னா அதை அவரால் மாற்றவே முடியாது. ஏன்னா அது பிரசன்ட் கண்டினியூவேஷன். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆகி இந்த உலகத்தில் உங்க நாட்கள் எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அவர் சொல்றது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. I will bless you. I will bless you. 3வது, உன் பேரை உயர்த்துவேன், பெருமைப்படுத்துவேன், கனப்படுத்துவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜனங்களை பார்த்து, உங்கள் பேரை எங்கேயாவது லிஸ்ட்டில் இல்லை ரிசல்ட் லிஸ்ட்லேயோ இல்லை ப்ரொமோஷன் லிஸ்ட்லேயோ தேட போகும்போது கீழே இருந்து பார்க்காதீங்க, நேராக மேலே போய் டாப்பில் பாருங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்கள் ஒவ்வொருத்தர் பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்த போறாரு.
ஹalleluya. உங்க பிள்ளைங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போறாரு. அவங்க படிக்கிற காலேஜில் அவங்க லிஸ்ட்ல டாப்ல வர போறாங்க. பிசினஸ் லிஸ்ட்ல நீங்க டாப்ல வர போறீங்க. இந்த ஊழியம் ஒரு டாப் லிஸ்ட்ல வர போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. I will make your name great. உன் பேரை I will lift your name up. உன் பேரை நான் கனப்படுத்துவேன். உன் பேரை நான் உயர்த்துவேன். ஆண்டவர் உங்களை மட்டும் ஆஸ்வதிக்க விரும்பல, உன் பேரை கூட உயர்த்த விரும்புகிறாரு. ஆமென்னு சொல்லுங்க. உன் பேர் மேல ஆண்டவருக்கு கரிசனை இருக்கிறது. உன் பேரை கெடுக்க 1000 பேர் வரலாம், ஆனா உன் பேரை உயர்த்த ஒருத்தர் உனக்காக நிற்கிறாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஹalleluya. ஷகரபா சகதரபரபா. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, people try to spoil your name secretly, but I will make your name great publicly அப்படின்னாரு. என்னன்னா, ஜனங்க உன் பேரை கெடுக்கிறதுக்கு ரகசியமா பிளான் பண்றாங்க. அவர் சொல்றாரு, நான் உன் பேரை வெளியரங்கமா கனப்படுத்த போறேன். இதை சிலருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் தெருவில், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் ஊரில், உங்கள் பிஸ்னஸில், சபையில், ஊழியத்தில் யாரோ சிலர் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி உன் பேரை எப்படியாவது ஸ்பாயில் பண்ணணும், எப்படியாவது கெடுக்கணும்னு சீக்கிரட்டா அறைக்குள்ள அவங்க திட்டமிடுகிறார்கள். ஆனால் பயப்பட வேண்டாம், அவங்க அறைக்குள்ள ரகசியமா செய்வார்கள். ஆண்டவர் சொல்ற, நான் வெளியரங்கமாய் பப்ளிக்கா உன் பேரை கனப்படுத்துவேன். விசுவாசிக்கிறவங்க கமான் கையை தட்டி hallelujah. God will honor you sister publicly. God will honor you brother publicly. வெளியரங்கமாய் உன் பேரை கர்த்தர் கனப்படுத்த போறாரு. ஆமென்னு சொல்லுங்க. உள்ள எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் மேல இருக்கிறது. உன் பேரை அவர் பெருமைப்படுத்த போறாரு. ஆண்டவர் உங்க பேரை மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை மட்டும் ஆஸ்வதிக்க விரும்பல, உன் பேரை கூட ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆமென்னு சொல்லுங்க. உன் பேர் பிசாசுக்கு தெரியும், எனக்கு பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும். அவன் பேரை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஹalleluya. நான் பார்க்குற நிறைய பேருக்கு இந்த சபையில் உட்காந்துட்டு இருக்க நிறைய பேர் இனி வரப்போகிற நாட்களில் நான் தேவ மனுஷன் என்பது உண்மையானால் உங்கள் பேரெல்லாம் இனி ப்ரமோஷன் லிஸ்ட்டில் வரப்போகிறது. உங்கள் பெயர்கள் எல்லாம் இனி நிறைய பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு வீடு யாரோ வாங்கிட்டு வந்தாங்க. நான் பார்க்குற நிறைய வீடுகள் இனிமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகிறது. நிறைய இடங்களை நீங்கள் வாங்க போகிறீங்க. உங்கள் பேர் எங்கெல்லாம் உங்கள் பேர் இருக்க வேண்டும், ஆண்டவர் அங்கே எல்லாம் உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ண போகிறாரு. இடங்கள் மீது, லேண்ட் மீது உங்க பேரை கர்த்தர் போட போறாரு. வீடுகள் மீது உங்க பேரை கர்த்தர் வைக்க போறாரு. ப்ரமோஷன் லிஸ்ட்ல கர்த்தர் உங்க பேரை வைக்க போறாரு. நான் பார்க்கிறேன் இந்த சபை, உங்களுடைய ஊழியக்காரருடைய, நம்முடைய பிரதருடைய பெயர் வெளியரங்கமாய் கர்த்தர் கனப்படுத்த போறாரு. நியூஸ் பேப்பர்ல, நியூஸ் சேனல்ஸ்ல இந்த சபையை பற்றிய ஆர்டிக்கல் வருகிறத நான் பார்க்கிறேன். உம்மை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே
நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நன்றி நன்றி நன்றி. ஆமென். இனி வரப்போற எல்லா உன்னதமான லிஸ்ட்லயும் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கும். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஒன்று நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். 2 எப்பவுமே அவர் சொல்ற ஒன்னே ஒன்று உன்னை பார்த்து நான் உன்னை அவ்வளவுதான். 3 உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆமென்னு சொல்லுங்க. 4 இந்த வார்த்தையும் வருங்காலங்களை பற்றிய வார்த்தை, பிரசன்ட் கண்டினியூவேஷன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்னைக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அடுத்த மாதம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அடுத்த வருஷம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 5 வருஷத்துக்கு அப்புறமும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 30 வருஷத்துக்கு அப்புறமும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த 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 வயசானவங்க எல்லாம் வாழ்த்தும் போது இப்படி 2 கையில வச்சு இப்படி சொல்லுவாங்களே, நீ நல்லா இருப்ப அப்படின்னு. எப்படி சொல்லுவாங்க சிஸ்டர்? அப்படி அந்த மாதிரி அந்த ஒரு ஆங்கிள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமா, கொஞ்சம் ஏதாவது ஸ்டைல கூட்ட முடிஞ்சா கூட்டி அழகா சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். தங்கச்சி நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. சிஸ்டர் நீங்க ஆசீர்வாதம். அம்மா நீங்க ஐயா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆனா சிலருக்கு இதை சொன்னா கேள்வி வரும், எப்படிங்க ஒருத்தரால எப்பவுமே ஆசீர்வாதமா இருக்க முடியும்? எப்படி ஒருத்தரால எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? எப்படி ஒருத்தரால எப்பவுமே ஜெயமா வாழ முடியும், செழிப்பா வாழ முடியும், ஆசீர்வாதமா வாழ முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நம்ம மனசை எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறோம்னா, நீங்க கேட்டிருப்பீங்க, உலகம் சொல்லும் வாழ்க்கைன்னா மேலே கீழே. கேட்டிருக்கீங்களா? நான் பேசுற தமிழ் புரியுதா? வாழ்க்கைன்னா என்னங்க? மேலே கீழே. பிஸ்னஸ்னா மேலே. சொன்னதை கேட்டிருக்கீங்களா இல்லை? பேசுங்க ப்ளீஸ். குடும்பம்னா மேலே, ஊழியன்னா மேலே கீழே பிரதர். ஸோ இப்படியே சொல்லி 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 நம்ம பிரெயின் அப்படியே நம்ம டெவலப் பண்ணி நம்ம மனசில் தீர்மானம் பண்ணிட்டோம். என்னென்னா வாழ்க்கைனாவே மேலே கீழே அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் இனிமே யாராவது உங்களை பார்த்து வாழ்க்கைனா இப்படி தாங்க மேலே கீழே இருக்கும், தொழில்னா இப்படி தாங்க மேலே கீழே இருக்கும், வேலைனா இப்படி தாங்க மேலே கீழே இருக்கும், ஊழியனா இப்படி தாங்க மேலே கீழே இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னா உடனே வாயை திறந்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு வாழ்க்கை கீழே மேலே, ஆனா எனக்கு வாழ்க்கை மேலே மட்டும்தான். ஆமென்னு சொல்லுங்க. அது யாரா இருக்கட்டும், உங்களை பார்த்து யாராவது வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுன் மேலே கீழேன்னு சொன்னா வாயை திறந்து உடனே சொல்லுங்க, உங்களுக்கு வாழ்க்கை மேலே கீழே. இயேசுவின் பிள்ளையாகிய மகனாகிய மகளாகிய எனக்கு வாழ்க்கை மேல் நோக்கியும் முன்னோக்கியும் மட்டுமே. I am going forward and upward. ஆமென்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா? மேல் நோக்கியும் முன்னோக்கியும். சொல்லுங்க, முன்னோக்கியும் மேல் நோக்கியும்.
அப்படின்னா எப்படி? கையில பண்ணுங்க, முன்னோக்கி மேல் நோக்கி. இதுதான் உங்க வாழ்க்கை. ஹalleluya. நீங்க முன்னாடியும் மேலையும் போயிட்டே இருப்பீங்க. இந்த ஃப்ளைட் டேக் அப் ஆகும் பாத்தீங்களா? பார்க்கும்போது இப்படிதான் போகும் ஃப்ளைட். உங்க வாழ்க்கை அப்படிதான் போய் கொண்டிருக்கும். உங்க தொழில் அப்படிதான் போய் கொண்டிருக்கும். உங்க ஊழியம் அப்படிதான் இருக்கும். நீங்கள் முன்னோக்கியும் மேல் நோக்கியும் போவீர்கள். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. வாயை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கை முன்னோக்கியும் மேல் நோக்கியும், முன்னோக்கியும் மேல் நோக்கி. இன்னொரு முறை சொல்லுங்க, முன்னோக்கியும் மேல் நோக்கியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய வண்டிங்களுக்கு ரிவர்ஸ் கேர் இருக்குது. இருக்கா ஐயா? ரிவர்ஸ் கேர் இருக்குல்ல? நிறைய வண்டிங்களுக்கு ரிவர்ஸ் கேர் இருக்கு. ஆனா ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ரிவர்ஸ் கேர் இல்லை. நமக்கு ஆண்டு கொடுத்துருக்க கேர் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேர், செகண்ட் கேர், தேர்ட் கேர், ஃபோர்த் கேர், ஃபிஃப்த் கேர், எல்லா கேரும் முன்னாடி கொண்டு போற கேரை தவிர நமக்கு ரிவர்ஸ் கேர் இல்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பக்கத்துல பார்த்து இடிச்சிட்டு சொல்லுங்க, எனக்கெல்லாம் ரிவர்ஸ் கேரே இல்லை. கொஞ்சம் ரவுடி மாதிரி சொல்லுங்க, எனக்கெல்லாம் ரிவர்ஸ் திரும்பி போற மாதிரி கதையே இல்லை. என் வாழ்க்கை முன்னோக்கி மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. There is no reverse care for the child of God. உன் தொழிலுக்கு ரிவர்ஸ் கேர் இல்ல பிரதர். இந்த ஊழியத்துக்கு ரிவர்ஸ் கேர் இல்ல. ஆண்டு வச்சுக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேர், செகண்ட், தேர்ட், அது ஒவ்வொருத்தருடைய விசுவாசம். ஆனா எல்லா கேரும் எங்க கொண்டு போகும்? முன்னாடி. நிதானமா போதோ வேகமா போதோ, ஆனா போறது மட்டும் நிச்சயம். நீ முன்னாடி போறது மட்டும் நிச்சயம். நீ மேல் நோக்கி போறது மட்டும் நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. இப்படி எல்லாம் பேசும்போது சிலருக்கு பிடிக்காம கேட்பாங்க, அப்படின்னா விசுவாசிகள் கஷ்டமே வராதா? அடுத்த கேள்வி, விசுவாசிகளுக்கு கஷ்டம் வராதா? பிரச்சனை வராதா? சவால்கள் வராதா? என் பதில் என்ன தெரியுமா? வரலாம். விசுவாசிகளுக்கு சவால்கள் வரலாம். ஆனா எந்த சவாலும் விசுவாசியை பின்னாடி கூட்டிட்டு போகிறதுக்காக வரல, அவனை முன்னாடி கூட்டிட்டு போறதுக்காக தான் வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனை அவனை கீழே தள்ள அல்ல, அந்த பிரச்சனை அவனை மேலே கொண்டு போவதற்காக. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஏதாவது சேலஞ்சஸ், சவால்கள் வந்தால் அந்த சவால் உங்களை பின்னாடி கொண்டு போகிறதுக்காக அல்ல, உங்களை முன்னாடி கொண்டு போவதற்காக. ஆமென் சொல்லுங்க. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் டெஸ்ட், எக்ஸாம் எல்லாம் நடக்கும். மூணாவது பிள்ளை ஏன் எக்ஸாம் பண்ணுது? ஐயோ பேசுங்க. ஏன் எக்ஸாம் வருது? அந்த பிள்ளைய இன்னும் பலப்படுத்தி அடுத்த வகுப்புக்கு புஷ் பண்றதுக்காக. அதுக்கு அந்த நோக்கத்தில் தான் எக்ஸாமே ஒரு அந்த டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நோக்கம்? உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு சேலஞ்சுக்கு அப்புறமும் ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நெருப்புல இருந்து வெளியே வந்தா ராஜா ப்ரமோஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிங்க கெபிலிருந்து வெளியே வந்த ராஜா ப்ரமோஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் ஒரு சவாலை நீங்கள் சந்திக்கும் போது ராஜா ப்ரமோஷன் லிஸ்டோடு உங்களை உயர்த்த காத்து கொண்டிருக்கிறாரு. தேவ பிள்ளைகளுக்கு சவால்கள் வரலாம், ஆனால் அந்த சவால் அவர்களை பின்னோக்கி போக, கீழ் நோக்கி போக அழைக்காது, அவர்களை மேல் நோக்கி போக அது எதுவா இருக்கும். இந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வாழணும். என் வாழ்க்கை எப்பொழுதும் முன்னோக்கியும் மேல் நோக்கியும். நான் எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என்றைக்கு உயிருள்ள நாள் எல்லாம் அந்த பூமியில ஆண்டவனை வச்சிருக்கிற அத்தனை நாளும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பிள்ளைகள் தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். I shall be a blessing. 1 2 3
4, 5. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அன்று சொல்றாரு, உன்னை யாராவது ஆசீர்வதிச்சிட்டா ஒருவேளை நீ மறந்து போயிடலாம். நமக்கு எவ்வளோ பேர் நன்மை செஞ்சுருக்கிறாங்க. நம்ம மனிதர்களா சில நேரத்தில் மறந்து போக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆண்டு சொல்றார், நீ மறந்தாலும் உன்னை அவனாவது ஆசீர்வதிச்சு அதை நினைச்சு நான் மைண்டில் வச்சு அவனை ஆசீர்வதிப்பேன். ஆமென்னு சொல்லுங்க. ஆகையால் தான் சொல்றாரு, ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலோ அதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன். I shall give you reward even for the glass of water. உன்னை யாராவது ஆசீர்வதிச்சிட்டா நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். என் லைஃப்பில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு முறை ஒரிசால இருந்து ஒரு அங்கிள் கால் பண்ணுறாரு, பிரதர் உங்களை நான் வந்து பார்க்கணும். நான் நினச்சேன், இப்போ பொதுவாக கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு வரவங்க எதுக்காக வருவாங்க? ஜபத்துக்கு தான் வருவாங்க. சரி வாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமை கொடுத்தோம். பெங்களூருக்கு அவர் வந்து சொன்னார், நான் கேட்ட என்னத்துக்காக ஜெபிக்கணும், இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறீங்க? அவர் சொன்னார், நான் ஜெபத்துக்காக வரல. ஆண்டவர் எனக்கு சொன்னார், பெங்களூருக்கு போ, என் மகனுக்கு 2 bedroom அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னார். நான் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன் பிரதர் அப்படின்னார். நான் அந்த ஊரில் நியூஸ் பேப்பரை போட்டு மார்க்கெட்டில் படுத்த அந்த ஊர் பெங்களூர். ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ஆண்டவர் என்ன வீட்டுக்கு அதிபதியாக மாற்றிட்டார். ஒரே நாளில். நான் நம்புறேங்க, ஒரு ராத்திரி போத ஆண்டவருக்கு உங்கள் பொருளாதாரத்தை தலைகீழாய் மாற்றுவதற்கு ஒரு ராத்திரி போதும். ஆமென்னு சொல்லுங்க. பைபிளில் சொல்லுகிறது ஒரு இடத்துல ரொம்ப அழகா இருக்கும். ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஒரே ராத்திரியில் மாத்திட்டார். நாளை இந்நேரத்தில் அப்படின்னுட்டார் தீர்க்கதரிசி. ஓவர் நைட்டா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு ராத்திரிக்குள்ளாக ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை ஆண்டவரால் மாற்ற முடியும்னு சொன்னா, உன் பொருளாதாரத்தை மாத்துறதுக்கு எவ்வளவு டைம் வேணும் ஆண்டவருக்கு? ஒரு ஃபோன் கால் போதும், ஒரு மெயில் உனக்கு வந்தா போதும், ஒரு டீல் நடந்தா போதும். ஒரு நொடியில் உங்க பொருளாதாரத்தை என் ஆண்டவரால் மாற்ற முடியும். விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்க. நான் இதை பேசும்போது ஒரு ஸ்ட்ராங் அனாயிண்டிங் என்னால் ஃபீல் பண்ண முடிகிறது. சிலருடைய பொருளாதாரத்தின் மாற்றத்தை இந்த காலையில் கர்த்தர் எலிவேட் பண்றதை நான் பார்க்கிறேன். ஐ see. நான் இதை பேசும்போது ஒரு விசேஷ அபிஷேகத்தை என்னால் உணர முடிகிறது. எனக்கு தெரியும், இங்கேருந்து நாங்கள் பேசும்போது எனக்கு தெரியும், சில வார்த்தை சொல்லும்போது அந்த இடத்துல அந்த அனாயிண்டிங்கை ஃபீல் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டு அந்த அந்த பகுதியில் எதையோ செய்து கொண்டிருக்கிறாரு. பொருளாதாரத்தில் எதையோ இந்த காலையில் ஓ மரா காசைக்க ஆண்டு எனக்கு சொல்கிறார், நிறைய பேர் இந்த ரூமில் உட்காந்துருக்கீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க பொருளாதாரத்தில். முடிவை ஆண்டு தருகிறார். நம்புறீங்களா? ஓவர் நைட் நான் பர்சனலாக அனுபவிச்சேன். ஒரு ராத்திரியில் ஆண்டு என்ன லட்சாதிபதியாக மாற்றிட்டார் ஓவர் நைட்டில். அப்போ அவர் எனக்கு 2 bedroom அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கால் பண்ணுறாரு, பிரதர் நான் ஒரு சின்ன வீடை கட்டியிருக்கிறேன், நீங்கள் வந்து அதை பிளஸ் பண்ணணும், அதை பிரதிஷ்டை பண்ணணும். சரி சின்ன வீடுன்றாரு, சரி போவோம். பெரிய வீடோ கூப்பிட்டுருக்காங்க, நமக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்குறாங்க, அந்த ஒரு நன்றிக்காக நான் ஒரிசாக்கு ட்ராவல் பண்ணி போனேன். பார்த்தா அது வீடே இல்லைங்க, அது மாளிகை. 16 bedroomல ஒரு வீடு. அவரை பார்த்தா, அவருடைய பேக்ரவுண்டை கேட்டா, இப்படி ஒரு வீடு அவரால் கட்டவே முடியாது. எனக்கு பொறாமை இருந்துச்சு. ஆண்டவரே எனக்கு 2 bedroom தான் தந்தாரு. ஆனா நீங்க பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்.
16 பெட்ரூமை தந்தாரு. உன்னை யாராவது ஆசீர்வதிச்சிட்டா ஆண்டவர் சொல்றாரு, நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹalleluya, say hallelujah. ஆறாவது, உன்னை யாராவது சபிச்சிட்டா டேஞ்சர், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்ற, நான் சபிப்பேன். யூ ஆர் வெரி டேஞ்சர். நீங்கள் ரொம்ப அபாயம். கரெக்டா? டேஞ்சர் வேர்ட் அபாயம். பக்கத்தில் பார்த்துங்க, சொல்லுங்க, நீங்க ரொம்ப அபாயம். உங்களை எவனாவது தொட்டுட்டா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுறவன் அவன் நேரா என் கண்ணிலேயே கையை வைக்கிறான்டா. ஆண்டவர் விட்டுருவாரா சும்மா? உன்னை தொடுகிறவன் என் கண் இமையை, கண் மணி, the apple of my eyes, it touches the apple of my eyes. hallelujah. தேவ பிள்ளை சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் தான் உலகத்திலே மிக மிக வல்லமை உள்ளவர்கள். ஏனென்றால் அவர்களை யாராவது தொட்ட ஆண்டவரை இறங்கி வந்து யுத்தம் பண்ணுகிறாரு. ஆமென் சொல்லுங்க. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நமக்கு இது பிடிக்காம இருந்தாலும் இது ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. தைரியமா இருங்க, உங்களை எவனாலையும் தொட முடியாது. அப்படி தொட்டா அவர் கண்ணில் அவன் கை வைக்கிறான்னு அர்த்தம். ஆகையால் தான் மோசே சொல்றாரு, நீங்கள் பயப்படாமல் இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருந்து அவர் செய்கிற மகிமையான ரட்சிப்பை பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஓ ரகாபா ஷேகதரபி ஷந்தரபா. ஓகே, இங்க இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். அந்த 5-6 திருப்பி வாசிங்க சிஸ்டர். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, இருங்க, உன்னை எல்லாரும் திரும்பி சொல்லுங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. ஆறாவது உன்னை இல்ல கொஞ்சம் நிதானமா அதை பார்க்கணும் நீங்க. உன்னை சபிக்கிறவனை, இருங்க சிஸ்டர், உன்னை சபிக்கிறவனை. ஆறாவது என்ன? அஞ்சாவது என்ன? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு தெரியல? ஆசீர்வதிக்கிறவர்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சபிக்கிறவனை, சபிக்கிறவர்களை அல்ல. அப்போ உங்களை சபிக்கிறதுக்கு யார் இருக்கிறது? ஒருத்தன் தான். உன்னை பத்தி தீமை பேச ஒருத்தன் தான். ஆனா உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நிறைய பேரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு தெரியல? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் நிறைய பேரை வச்சிருக்கிறாரு. ஹalleluya. பக்கத்துல பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் நிறைய பேரை வச்சிருக்கிறாரு. ஆனா உன்னை சபிக்கிறவன் சிங்குலர். சபிக்கிறவன். ஆனா ஆசீர்வதிக்கிறவங்க, உங்களை பற்றி நல்லா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை பத்தி கெட்டதா பேசுறது ஒருத்தன் தான். சிங்கிள் டிஜிட் தான். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, அந்த சிங்கிள் டிஜிட் ஹைலைட் பண்ணி இவ்வளோ பேர் நம்மளை நேசிக்கிறவங்களை எல்லாம் நம்மளை மறந்துட்டு நம்மளை பத்தி தப்பா பேசுற ஒருத்தர் மேல மட்டும் நம்ம கண்ணு போயிடும். சொல்லுங்க, என்னை பற்றி தவறாய் பேசுகிறவர்களை விட என்னை பற்றி நன்றாய் பேசுகிறவர்கள் அதிகமானவர்கள். என்னை சபிக்கிறவர்களை விட என்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் அதிகமானவர்கள். என்னை வெறுக்கிறவர்களை விட என்னை நேசிக்கிறவர்கள் அதிகமானவர்கள். Hallelujah. There are people, more people. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த நெகட்டிவ் பீப்புள் பத்தி பாதரே பண்ண மாட்டீங்க. நான் பேசுறது புரியுதா? உங்களை வெறுக்கிறவங்களை விட உங்களை நேசிக்கிறவங்கள தான் அதிகமாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களை சபிக்கிறவர்களை விட உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை தான் கர்த்தர் அதிகமாக வச்சிருக்கிறாரு.
உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிற மனிதர்களை விட உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிற மனிதர்களை தான் தேசத்தில் கர்த்தர் அதிகமா வச்சிருக்கிறாரு. அதை கொண்டாடுங்க, அதை கொண்டாடுங்க. ஆமென்னு சொல்லுங்க. என்னை சபிக்கிறவன் ஒருவன், ஆனால் என்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் அநேகர். என்னை தூற்றுகிறவன் ஒருவன், ஆனால் என்னை உயர்த்துகிறதுக்கு நிறைய பேரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஓ, கையை உயர்த்தி இந்த ப்ராஃபஸை ரிசீவ் பண்ணிக்கங்க. இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஆவினால் நிரம்பி தேவ மனுஷனாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் அநேகரை உங்களை ஆசீர்வதிக்க அநேகரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களை உயர்த்த அநேகரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் அநேகரை வச்சு, உங்களை பற்றி நல்லது பேச அநேகரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கடைசி 7வது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாரும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் நல்லா கவனிங்க. எழும்பி நின்று கேட்போமா? நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. கவனிங்க, இன்னைக்கு மாலையில கடைசி கூட்டம். உங்களை எல்லாரும் உற்சாகப்படுத்துறேன். டோன்ட் மிஸ். நீங்க எல்லாரும் வாங்க. இந்த மாலை கூட்டத்தை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் வந்துட்டு கிருபையா நமக்கு என்ன அற்புதங்கள், ஹீலிங்ஸ் எல்லாம் இலவசமாக ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. தேவையுள்ள ஜனங்களுக்கு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வாங்க. நான் இந்த மாலையில் நான் விசுவாசிக்கிறேன், நான் எதிர்பார்க்குறேன். இந்த அறை நிரம்பி வழிகிற ஒரு கூட்டத்தை நான் எதிர்பார்க்குறேன். நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு, நான் பெருமையாக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறாரு. இதை மிஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சிலருக்கு சத்தியத்தை சொல்லவும், இன்னும் சிலர் நன்மைகளை பெறவும் இந்த கூட்டத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கடைசியாக முடிக்கிறேன். ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? உன் மூலமாய் அநேகர் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆஸ்வதமாக இருக்கிறேன் அப்படின்றது பரிபூர்ணம் அல்ல, அது ஆரம்பம். கர்த்தர் என்ன ஆஸ்வதிச்சிருக்கிறாரு அப்படின்றது ஆரம்பம். பிரதர், கர்த்தர் என்ன ஆஸ்வதிச்சு ஆயிரங்களுக்கு என்ன ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருன்றது தான் ஆசீர்வாதத்தின் பரிபூரணம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்கிற நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை ஒரு வலது இடது கை ஏதோ ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிற ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க தூத்துக்குடிக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்திய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், உலகத்துக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த ஊழியத்துக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். இங்கிலீஷ்ல நான் இப்படி சொல்ல வைப்பேன். I am blessed. Let's try in English. I am blessed and I am a blessing. Say, I am blessed, I am a blessing.
இன்னும் நல்ல 2 கையை உயர்த்தி மாத்தி மாத்தி சொல்லுங்க. ஐ ஆம் பிளஸ்ட், ஐ ஆம் a blessing. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் சொல்லிட்டே இருங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. வாயாலேயே வடை சுடுற கூட்டம் நம்ம. வாயை திறந்து பேசினபடி நிச்சயமா நடக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். நாம் பெரிய தேசமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். நல்லா சொல்ல, கர்த்தர் என்னை பெரிய தேசமாக்குவார். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் என்னை. நல்ல கையை வச்சு அர்த்தமா சொல்லுங்கக்கா. மத்தியானம் சாப்பிடுற கறி உடனே செவிக்கணும். சொல்லுங்க, கர்த்தர் என்னை பெரிய தேசமாக்குவார். நல்ல வாயை திறக்கிறவனா சொல்லுங்க, கர்த்தர் என்னை பெரிய ஜாதி ஆக்குவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை பெரிய தேசமாக்குவார். நாமே நான் பரவி பாய்கிற ஆறு ஆறு. நல்ல கரங்களை தட்டி ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவன் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நல்ல சத்தம் சொல்லுங்க, ஆமென். சொல்லுங்க, இயேசு சொன்னது எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும் நடக்கும் நடக்கும். என் கர்த்தர் சொன்னது எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும். நான் கட்டாத வீடு, நடாத தோட்டம், வெட்டாத கிணறு என சொந்தமா. சென்று வாருங்கள், பூசை முடிந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே வருஷ நாமத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளை ஒருபோதும் மறவாது.